இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, கருப்பு பலூன் பலூன். பலூன் விட்டவங்க வெள்ள கொட புடிச்சிட்டு நின்னாங்கல்ல. அப்போ உலகத்திலேயே வெள்ள கொடையே கண்டுபிடிச்சு, அத வந்து பிரதமருக்கு புடிச்சு காட்டினவங்க திமுக. அதனால அடிமைத்தனத்த பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான யோக்கியதையோ, தகுதியோ இல்ல. ம். ஏன்னா, இவங்க எப்படி நடந்தாங்க? இதே ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் சொன்னது கருணாநிதி. முரசொலியில் எழுதியிருக்கிறார். அதான். அதனால அவங்க வந்து அந்த அளவுக்கு வேற யாரும் இந்தியாவுல எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொன்னதில்ல. ஆனா திக எப்படி திமுகவுக்கு தாய் வீடோ, அதுபோல ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம் அது பிஜேபியினுடைய பாஜகவுக்கும். தாய் வீடுன்னு சொன்னவரு. அதனால இதையெல்லாம் மறந்துட்டு, இன்னைக்கு அவங்க கூட்டணியில கட்சியில இருக்கிற கம்யூனிஸ்டுகள்லாம் இன்னைக்கு ஏதோ பெரிய ஸ்டாலின் வந்து கொள்கை வடிவம் சொல்லி பேசுறதெல்லாம் ஒரு இன்னும் சொல்லப்போனா சந்தர்ப்பவாதத்திலேயே இவங்களுடைய செயலிழந்த தன்மைன்னு சொல்றேன்.